ஹாய் ஹலோ இது உங்கள் விஎஸ்கே. இன்றைக்கி மேக்ஸ் வித் விஎஸ் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 10th யூனிட் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸைஸ் 1.3 உள்ள ஃபஸ்ட் சம். நாங்கள் சம்முக்கு போகலாம். சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா given f is of functions x, y, xங்கிறதும் yங்கிறதும் belongs to natural number கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த f of x is டிஃபைன் பண்ணிருக்காங்க. f of x is equal to, அதாவது y is equal to 2x அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும்னா மேலே உள்ள ஃபங்க்ஷன்லேருந்து டொமைன் கண்டுபிடிக்கணும், கோடொமைன் கண்டுபிடிக்கணும், அண்ட் அதோட ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். அடுத்தது இது ஃபங்க்ஷனாக தான் இருக்குமா இல்லை ஃபங்க்ஷனா அப்படின்னு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, முதல்ல நம்ம டொமைன்ஸை டிக்ளேர் பண்ணணும். நமக்கு என்ன தெரியும், we know that நேச்சுரல் நம்பர் அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 2 3 அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படின்னா டொமைனை எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸில் நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா அங்கே என்ன இருக்கும், 1 2 3 4 அப்படி போயிட்டே இருக்கும். ஒய்லேயும் நேச்சுரல் நம்பர்ஸ் தான், அங்கே என்ன இருக்கும் 1 2 3ன்னு போயிட்டே இருக்கும். ஓகே, அடுத்து என்ன செய்ய போகிறோம், எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஃபங்க்ஷனில் எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஏற்கனவே எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, f of x equal to 2x அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. 2x இப்படி எழுதலாம், இல்லைனா y is equal to 2x அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா, இதோட எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபங்க்ஷனல் எலமெண்ட்ஸ் ஆர்டர் பேராக வரும். அதில் ஃபஸ்ட்டு எக்ஸ்க்கு நான் 1 சப்ஸ்டியூட் பண்ண சொல்ல f of 1 is equal to 2 into 1 is equal to 2. அடுத்தது when x is equal to 2, f of 2 is equal to 2 into 2 is equal to 4. ஓகேவா, அதே இது when x is equal to 3, f of 3 is equal to 2 into 3, 3 2s are 6. when x is equal to 4, x 4 ஆகிடுச்சல்ல, அதனோட இமேஜ் f of x என்ன இருக்கும் அப்படின்னா f of 4 is equal to 2 into 4 is equal to 8. ஓகேவா, இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கொடுத்துருக்க அந்த கண்டிஷன்ஸ் படி ஃபங்க்ஷனுக்கான எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபங்க்ஷனல் எலமெண்ட்ஸ் என்ன இருக்குது, f is equal to x 1 இருக்குச்சோ அதோட இமேஜ் 2 இருக்கும், x 2 இருக்குச்சோ அதனோட இமேஜ் 4 இருக்கும், x 3 இருக்குச்சோ அதோட இமேஜ் 6 இருக்கும், x 4 இருக்குச்சோ அதோட இமேஜ் 8 இருக்கும். ஓகேவா, இது இன்னும் அப்படியே போயிட்டே இருக்கும். நேச்சுரல் நம்பர்னால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 4 நம்பர் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கான இமேஜஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஃபங்க்ஷனுடைய டொமைன் கண்டுபிடிக்கணும். டொமைன் ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கணும். டொமைன் ஆஃப் எஃப் அப்படின்னா நமக்கு தெரியும் ஏ ஆஃப் ஏ கமா பி இன் எஃப். ஓகேவா, இதில் என்ன இருக்குது, எஃப் இஸ் ஈக்குவல் டு 1,2 2,4 3,6 4,8 அப்படியே போயிட்டே இருக்குது. அப்போ நான் இதில் டொமைன் ஆஃப் எஃப்ங்கிறது இந்த ஆர்டர் பேரில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ்னால் 1 2 3 4 5 அப்படி போயிட்டே இருக்கும். இதான் என்னது, டொமைன் ஆஃப் எக்ஸ், டொமைன் ஆஃப் எஃப் ஃபங்க்ஷன். ரெண்டாவது கோடொமைன் கேட்டிருக்காங்க. கோடொமைன் அப்படின்னா total elements of codomain of y என்ன வந்துடும், codomain of f is equal to 1, 2, 3, 4 அப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா, கோடொமைன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ரேஞ்ச் ஆஃப் எஃப், இந்த ஃபங்க்ஷன் எப்படி ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ரேஞ்ச் என்னன்னு தெரியும், பி ஆஃப் ஏ கமா பி இன் எஃப்எஃப்ங்கிற ஃபங்க்ஷனில் உள்ள ஆர்டர் பேரில் உள்ள அந்த இமேஜஸ் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்க்கறதுல இங்கே என்ன இருக்குது, எஃப் 1,2 2,4 3,6 4,8 அப்படின்னு போயிட்டே இருக்குது. இதில் உள்ள அந்த இமேஜஸ் ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு 2 4 6 8 அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகேவா, சரி ஓகே. இப்போ நம்ம என்ன செக் பண்ணோம் அப்படின்னா எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆர் நாட், இந்த எக்ஸ் ஃபங்க்ஷனா இல்லையான்னு செக் பண்ணணும். ஓகேவா, அதுக்கு என்ன செய்ய போகிறேன், ஆரோ டயக்ராம் மென்ஷன் பண்ண போகிறேன்.
ஓகேவா? ஆரோ டயக்ராமில் இங்கே எக்ஸு, இது ஒய், இது எலமெண்ட்ஸ் எல்லாமே நேச்சுரல் நம்பர் அப்படின்னால போய்கிட்டே இருக்கும். 8 வரைக்கும் வச்சு டாட்டாக வச்சுக்கோங்க. எங்கே என்ன பண்ணுங்க டாட் வச்சுக்கோங்க. இந்த ஃபங்க்ஷன் இப்போ டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா f(x) = 2x அப்படின்னு டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ டிஃபைன் பண்ணல 1க்கு 2, 2க்கு 4, 3க்கு 6, 4க்கு 8 அப்படின்னு இமேஜஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அப்புறம் here we noted that every element in domain X has an image on image ன்னு போடுங்க, unique image ன்னு போடுங்க. unique image on codomain Y. Therefore the f is a function, hence proved. இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோ அடுத்த சந்தி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.